22ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதிலிருந்து பல காரியங்களை நாம் தேவனுடைய சத்தியங்களை நாம் கேட்டு வருகிறோம். அதில் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கும்போது இவ்விதமாக இந்த வசனத்தை, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவ ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவன், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமரனுமாக ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரிபா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலையில் ஒன்றின் மேலே அவனை தகன பலியாக பலியிடு என்று கர்த்தர் சொன்னான். இதை நான் பல வாரங்களாக தேவன் அந்த வார்த்தை கொண்டு நம்ம தியானித்துட்டு வருகிறோம். ஏன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் பெரிய அந்த சோதனையை, அந்த பரீட்சையை ஏன் ஆண்டவர் வைத்தார் என்றால், அதே இந்த ஆதியாகமத்தில் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 20ஆம் வசனம் இல்லை 11ஆவது வசனத்தை வாசிங்க. 11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாம் என்று கூப்பிட்டார். அடியேன் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது பிள்ளையின் மேல் கையை போடாதே, அது ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் அவன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேங்கிறார். ஏன் ஆண்டவர் சோதித்தாருன்னா, அவன் தேவனுக்கு பயப்படுதல் அவனிடத்தில் இருக்கிறதா, அல்லது அவன் பயப்படாமல் போய்விடுவானா என்று இந்த சோதனையை கர்த்தர் வைத்தார். இந்த அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுதுங்கிறார், நான் உன்னை அழைத்த போது நீ பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லலை. இந்த சம்பவங்கள் முடிந்த நேரங்களில் தான் ஆண்டு சொல்கிறாரு, நீ பிள்ளையாண்டன் மேலே கையை போடாத, அவனுக்கு ஒன்றுமே என்ன செய்யாத, இப்பொழுது நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஒரு அலையச்சொல்களே லூயா. இன்றைக்கு அதான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டு பல நாட்களானாலும், நாம் ஊழியம் செய்து பல வருஷங்களானாலும், இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா என்பதை ஆபிரகாமுக்கு சொன்னதை போல நமக்கு சொன்ன நம்மை போல பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. எனக்கு நிறைய பேரை பார்த்திங்கன்னா அந்த பயம் இல்லாத ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரியவர்களானாலும் பரிசுத்தவான்களானாலும் எங்களைப் போல ஊழியர்களானாலும் பல காரியங்களுக்கு நம்ம பயம் இல்லாமல் சர்வசாதாரணமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இந்த வார்த்தை நமக்கு சொல்வார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய நமக்கு பாக்கியமாக இருக்கும். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இப்போ 22ஆம் அதிகாரத்தில் தான் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 10 அதிகாரத்தை தாண்டி சொல்கிறார். இடையில எங்கேயும் கர்த்தர் சொல்லவே இல்லை. ஒருவேளை ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த போது அந்த அழைப்புக்கு இணங்கி வரும்போது இந்த வார்த்தை சொல்லலை, அல்லது அவன் தன் தேசத்தை விட்டு வரும்படி சொன்னாரே அதுவும் அப்பவும் சொல்லலை. உன் தாய் தகப்பனை விட்டு வான்னு சொன்னாரே, வந்த உடனே அதையும் சொல்லலை. உன் இனத்தை விட்டு வா என்று சொன்னாரே அப்பவும் சொல்லலை. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்ன போது அங்கே போனா இல்லையா, அப்பவும் சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. எப்போ சொல்கிறாரு? 10 அதிகாரத்தை தாண்டி 22ஆம் அதிகாரத்தில் இப்போ நீ எனக்கு என்ன செய்கிற, பயப்படுகிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த ஆண்டு சொல்கிறார். இப்போ என்னை குறித்து உங்களை குறித்து கேட்கிற யாவரை குறித்தும்
ஆண்டு சொல்லணும், நீ கர்த்தருக்கென்று பயப்படுகிறவன், பயப்படுகிற பசுத்தவான், பயப்படுகிற நீ ஊழியக்காரன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதான் இங்கே சொல்ற 22ஆம் அதிகாரத்தில். இன்னும் நீங்கள் பைபிளை நீங்கள் நம்ம ஆபிரகாம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு சகல லோத்துக்கு பிரச்சனை வரும்போது விட்டு கொடுத்தான் பாருங்க. நீ இப்படி போனால் நான் இப்படி வடக்கே போனால் நான் தெற்கே போவேன், நீ இப்படி போனால் மேற்கே போவேன்னு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்த நேரத்திலும் கர்த்தர் அவனை பார்த்து சொல்லலை. அல்லது சோதயங்குமார பட்டணத்தில் அந்த 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் சிறைப்பிடித்து சோதயங்குமார பட்டணத்துடைய லோத்தின் குடும்பத்தை கொண்டு போய் அந்த கேள்விப்பட்ட உடனே 318 பேரை கைப்பிடித்தில் கொண்டு போய் ஓடி ஆபிரகாம் விடுவித்து கொண்டு வந்தான் பாருங்க. அப்பமா ஆண்டு சொல்லலை. அல்லது சோதயங்குமார பட்டணம் அக்னிக்கு இரையாக்கப்படும் போது விண்ணப்பம் பண்ணினாலே, ஆண்டவரே நீ கோபப்படக்கூடாது, 50 40 30 20 என்று மண்டாடினானே ஒரு ஆத்மாவுக்காக, அப்பமா ஆண்டு சொல்லலை. அல்லே சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ எப்போ சொல்கிறாரு? அதை சோதனை நாட்கள் முடிந்த உடனே சொல்கிறாரு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்பட யார் அறிந்திருக்கணும்? நமக்குள் இருக்கிற பயத்தை நம்ம ரட்சித்த தேவன் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. மனிதர்கள் அல்ல, இல்லையா? இந்த சகோதரன் எவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று சொல்லுகிற விதம் அல்ல, அல்லது இந்த ஊழியர் கர்த்தருக்கு எவ்வளவாய் பயப்படுகிறார் என்று சொல்லுகிற விதம் அல்ல. அவர் நம்மை பார்த்து நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லணும். அது ஆபிரகாமும் அந்த பெயரை பெற்றுக்கொண்டார். ஆக நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் விதமாய் சொல்லத்தக்க ஒரு ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆபிரகாமை அழைத்த போது எத்தனை வயசு? 75வது வயசில் தான் ஆண்டவர் அழைத்தார். அவனுக்கு எத்தனாவது வயதில் குழந்தை பிறந்தது? 100வது வயசில் தான் ஈசாக்கு பிறந்தான். கிட்டத்தட்ட அதே 25 வருஷம் ஆச்சு. ஒருவேளை ஈசாக்கு பிறந்து அவனே விறகு சுமந்துட்டு போகிறான்னா ஒரு 12 13 வயசு வைத்துக்கொள்ள வந்தான்னு சொன்னால் கூட அது 25, இது 13, 38 வருஷத்துக்கு பின்னாடி தான் ஆபிரகாமுக்கே சொல்கிறார். அல்லே சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ நம்ம ஊழியம் செய்கிற காலங்கள் 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 வருஷமாக இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 10 இருக்கலாம், 20 50 60 இருக்கலாம். ஆனால் பல வருஷத்துக்கு பின்பாக ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் நம்மிடத்தில் அந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்று அவர் அறிந்து கொள்ளும் போது அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று நாம் அதை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை தான் வருவிக்கும் என்று பைபிள் இருக்கு. அப்போ பயம் எப்படி? தேவனுக்கு பயப்படணும் எப்படி? சிங்கத்தை கண்டு அந்த காட்டில் இருக்க அத்தனை மிருகங்கள் பயந்து, ஒருவேளை அந்த சிங்கம் தன் இரைக்காக ஓடி அதை பிடிக்கும்போது ஜீவன் தப்பி பயந்து ஓடுமே, அந்த மாதிரி பயம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னவோ செஞ்சுப்படுவார் அப்படிங்கிற பயம் கிடையாது. அல்லது மதம் பிடித்த யானைக்கு முன்பாக சில மிருகங்கள் நிற்க முடியாது, ஏன்னா மனிதர்களே நிற்க முடியாது. இப்போ செய்தியில் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்களிலும் மதப்படுத்த யானையினால எத்தனை பேர் மரித்து போகிறாங்க. அவங்க முன்னாடி அந்த யானை முன்பாக மரண பயத்துக்கு ஓடுகிற ஜனத்தை போல அல்ல, மிருகங்களை போலவும் அல்ல. அல்லேலூயா. அல்லது தாவீது நாட்களே கரடிக்கு முன்பாக ஆட்டுக்குட்டிகள் பயந்து ஏதோ ஒன்று தாவீதின் ஆடை அது எடுத்துகிட்டு போச்சு தவிர எத்தனை கரடிக்கு முன்பாக எத்தனை ஆடுகள் ஜீவன் தப்பி ஓடுமில்ல, அந்த பயத்தை ஆண்டு சொல்லலை. அல்லது ஒரு திருடன் காவல்துறை துரத்தும் போது ஓடுறான் பாருங்க, ஜீவன் தப்பு ஓடுறான் பாருங்க, அந்த பயத்தையும் ஆண்டவர் சொல்லலை.
அல்லது கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் கடன்காரர் வராருன்னு ஓடி பயந்து ஒளிகிறோமே, அந்த பயம் அல்ல. எதிர்காலத்தை கண்டு பயப்படுகிறோமே, பிள்ளைகளை கொண்டு பயப்படுகிறோமே, சில வியாதிகளை கண்டு இது எங்கே முடியும் என்று பயப்படுகிறோமே, அப்பேற்பட்ட பயம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற பயம்னா அவருக்கு நடுங்குவதல்ல, அந்த பயபக்தின்னு சொல்லுவாங்க பாருங்க. பயபக்தின்னா எப்படி? அவர் சொன்னதை செய்யணும் பாருங்க, அதுவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு அல்லேலூயா. இப்போ யோபு இந்த ஆபிரகாம் தேவன் சொன்னதை செய்தார், அதான் பயம். ஒரே ஒரு பையன்தான், நேசகுமாரன், ஏகசுதன். இதெல்லாம் சொல்லிட்டு எனக்காக பலியிடுன்னு சொன்னார். அது பலியிட்டான் பாருங்க. அதை சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்தான் பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாய்க்கிலும் என்னோட ஊழியத்திலும் எதை கர்த்தர் சொல்றாரோ, செய்ய சொல்றாரோ, அது செய்கிற நேரம்தான், செய்து முடிக்கிற நேரம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். மல்கியாவில் சொல்றாரு, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியாவின் புத்தகம், தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எடுத்தீங்களா? நான் வாசிக்கணுமா? குமாரன் தன் பிதாவையும், குமாரன் தன் பிதாவையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும், ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால், ஆண்டு சொல்றாரு, எப்ப நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு தருகிற கனம் எங்கே? நான் எஜமானானால், நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற எங்கே? போதும், பயப்படுகிற பயம் எங்கேங்கிறார். அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுக்கு பயந்திருப்பார்கள். தேவனுக்கு பிரியமானது செய்கிற தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்திருப்பார்கள். தேவனுடைய வழியில நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்திருப்பார்கள். மகனே என்று பாராமல் அதை சொல்லுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த தேவத்தில் பலியிட்டான் பாருங்க. இந்த ஆண்டு சொல்லி, இப்போ நீ எனக்கு பயந்து இருக்கிற அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லது ஆதாமுக்குள்ள 2 விதமான பயம் இருந்துச்சு. ஒன்று தெய்வ பயம். தினதோறும் ஆதாம் ஏவாலும் அந்த பயத்தில் இருந்தாங்க. தெய்வ பயம்னா அப்படியே அவரை கண்டு அஞ்சல சேர்ந்து உள்ளத்தில் இருக்கிற தெய்வ பயம். ஆனால் அவர் தவறு எப்போ தேவ சித்தம் செய்கிற வரையும், தேவனுக்கு கீழ்ப்படுகிற வரையும் அந்த பயத்தோடு தான் இருந்தார். இப்போ எப்போ தேவ சித்தத்தை விட்டு தேவனுடைய கீழ்ப்படியாமை விட்டு அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தானோ, இப்போ வேறு விதமான பயம் அவனுக்கு வருது. ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னா, நான் உமக்கு பயந்துங்கிறான். ஒரு அல்லேலூயா. அந்த பயம் வேற, இந்த பயம் வேற. நான் உமக்கு பயந்து நான் நிர்வாணியா இருப்பதினால் தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே நான் ஒளிஞ்சிருக்கேங்கிறான். எது பயம்? முதல் இருந்த தெய்வ பயத்தை கேட்கிறார் தவிர தேவனை பார்க்க முடியாத பயத்தான்னு சொல்லல. அதான் ஆபிரகாம் சொல்றார், இப்பொழுது நீ தேவனுக்கு எனக்கு நீ பயந்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கடைசி வரையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் நம்ம யாருக்கு தான் பயப்படணும்னா தேவனுக்கு பயப்படுகிறான்னு அவர் சொல்லணும். அவர் சொல்லத்தக்க ஜீவியம் ஆபிரகாம் வாழ்ந்ததை போல நம்ம வாழணும். இன்னைக்கு இருக்கான்னா பலருக்குள்ளேயும் இல்லை. ஊழியரானாலும் தேவ பிள்ளைகளானாலும் அந்த பயங்கள் இல்லை. ஏதோ ஏனாதானா என்று சொல்லி வாழ்கிறோம் தவிர பயம் இல்லாதவர்களும் இல்லை. பயப்படுவர்கள் தான் இருக்கிறாங்க.
காலங்கள் மாற 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 நம்முடைய ஜீவிதத்துடைய எண்ணங்கள் மாற மாற அந்த தேவன் எதிர்பார்க்கிற பயம் நம்ம விட்டு விலகி போகுது. அந்த தேவன் நம்ம இடத்துல பிரியமாய் இருக்கிற அந்த பயம் நம்ம விட்டு விலகி போகிறது. ஆக எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் போகிற பாதையானாலும் அவர் சொல்கிற காரியானாலும் அவர் என்னை காண்கிறார். நான் அவருக்கு மாத்திரம் பயந்து என் ஜீவியம் செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கும் போது அப்போ நம்ம பார்த்தான்னு சொல்வார், எல்லா சூழ்நிலையிலும் இந்த சூழ்நிலையிலும் இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. சாராலும் ஒரு கட்டத்தில் பயந்தா. எப்படி பயந்தா? சாரால் வீட்டில் போய் சாரால் எங்கே உள்ளே இருக்கா, சரி, அவர் குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது சாரால் ஒரு குழந்தை கையில் எடுத்திருப்பான்னு சொன்னான். அவள் நகைத்தாள். அதுக்கு முன்னாடி அவங்க தான் விருந்தெல்லாம் வைக்கிறாங்க, அந்த பயத்தோடு செய்கிறாங்க. அப்போ சாரால் நகைக்கிறான்னு சொல்லும்போது இல்லை, அவள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று சொன்னான். நல்ல சொல்களேலூயா. இப்போது தேவனுக்கு பயப்படுக 2 விதமான அவன் 5 அல்ல. பைபிள் அப்படி இருக்கும், பயத்தோட நடக்கத்துடனே கர்த்தரேனே செய்யுங்க சேவிங்களேன்னா அவர் ஒரு மிருகத்தை போல அல்ல, ஏதோ நம்மை தொருத்துகிறவரை போல அல்ல, நம்மை அழிக்கிறவரை போல அல்ல, நம்மை கொல்லுகிறவரை போல அல்ல. ஒரு தேவன் என்பதை பயந்த சுபாவத்துடன் அவருக்கு முன்பாக ஜீவிவதை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதை தான் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். இன்னும் சில வசனங்கள் நீங்கள் யாத்திரையாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யாத்திரையாகும் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொண்டு அந்த 15வது வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையும். எகிப்தின் ராஜா, அது எகிப்தின் ராஜா புவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவத்தில் பேசினான். அன்றைக்கி பாருங்கள், இன்னைக்கு தான் நம்ம நினைக்கிற மாதிரில அன்றைக்கே நான் பிஎஸ்சி படித்தவங்க மாதிரி நர்சிங் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க, நர்ஸுகள் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. அவங்க எங்கே படித்தாங்க எப்படி தெரியல, அவங்களுக்குள்ளேயே அந்த ஞானம் வந்திருக்கலாம். ஆண்களை குறித்து சொல்லலை, 2 பெண்களை குறித்து தான் மருத்துவ வெற்றிகள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேருமே எபிரிய ஸ்திரீகள் தான். இந்த பார்வனுடைய எண்ணம் என்னென்னா, இது எபிரியருடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெறும்போது அவங்கள என்ன செய்யணும், கொண்டுடணும். அதை தான் அவனுடைய திட்டம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பெருகி வராங்க. அப்போ இந்த மருத்துவ வெற்றிகளை அவன் அழைத்து சொல்லும்போது அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோட இருக்கட்டும் என்று சொல். என்ன சொல்றான்னா, வாங்க எபிரியர் பிள்ளைகள்னா இவங்க எபிரியர் ஸ்திரீகள் தான், ஆனால் ராஜாவுக்கு சட்டத்திற்கு கீழ்ப்படியணும், இல்லைன்னா இவங்கள கொண்டுடுவாங்க. அப்போ அவங்க அழைத்து ஒரு வேளை ஆண் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் கொண்டுடுங்க, பெண் பிள்ளை இருந்தால் நீங்கள் உயிரோடு கூட என்ன செய்யணும், வைக்க வேண்டும். அடுத்தது மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தது. அப்போ இவங்க பாருங்க, பார்வோனுக்கு பயந்திருந்தால் ஆண் பிள்ளையை கொலை செஞ்சிருப்பாங்க. இவங்க தேவனை அறிந்தவர்கள் எபிரிய ஸ்திரீகள். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வோனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிராக அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள். ஒரு அலை சொல்களேலூயா. மனுஷனுக்கு பயப்படலை. அப்போ கர்த்தரோட பயத்தை பார்க்குறாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, ஆண் பிள்ளைகளை கொள்ளுவாங்களா அல்லது உயிரோடு வைப்பார்களா, அந்த ராஜாவின் அந்த சட்டத்தின்படி செய்வார்களா இல்லையோ என்று ஆபிரகாமை பார்த்ததை போல இந்த மருத்துவ வச்சுகளை பார்க்குறாரு. அப்போ அவங்க தேவனுக்கு பயந்ததினாலே எகிப்து ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட
காப்பாற்றினார். ஒரு அலே சொல்லுங்களேலுயா. இப்போது ஆபிரகாமுடைய ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தும்படி தான் போனான். அவனுக்கு தேவனுக்கு பயந்ததுனால ஈசாக்கை உயிரோடு காப்பாற்றுவதற்கு அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயம். அவனுக்குள்ள தெய்வ பயம் இல்லைன்னா ஈசாக்கு இட்டு இருப்பான். ஆக ஈசாக்கை காத்ததற்கு அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த சில பயம்தான். இப்போ உங்களுக்கும் எனக்கும் சில தெய்வ பயம் இருந்தானா சில ஜீவனை நம்மால் காக்க முடியும். அல்ல சொல்லுங்களேலுயா. ஆக இந்த மருத்துவ வச்சுகள் என்ன செய்தார்கள், அந்த ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஏன்னா பிறந்த உடனே சத்தமிடும், நமக்கு எல்லாம் தெரியும். அவளுக்கு வெளியே தெரியாமல் பிரசவம் ஆன முதல் அவளை காப்பாற்றினாங்க என்று தான் வேதம் சொல்லுது. காப்பாற்றினார்கள். அடுத்தது, அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவர்களை அழைப்பித்து நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றின காரியம் என்ன என்று கேட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த ராஜாவுக்கு நியூஸ் போகுது, எபிரேய ஸ்திரீகள் நீங்க சொன்ன சட்டத்தின் கீழ்ப்படியில ஆண் பிள்ளையை கொலை செய்யல, உயிரோடு வச்சுட்டு காப்பாற்றுங்கிறாங்க. அவங்க காப்பாற்றக்கூடிய அத்தனை பராமரிப்பு வேலைகளை செய்கிறார்கள். அப்போ ராஜா கூப்பிட்டு கேட்குறான், ஏன் நான் சொன்னதை செய்யாமல் நான் கேள்விப்படுகிற காரியம் என்ன, நீங்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் அங்கே கொல்லாமல் காப்பாற்றுகிறீர்களே என்று கேட்கும்போது அதற்கு மருத்துவச்சிகள் பார்வனை நோக்கி எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள், மருத்துவச்சி அவரிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவமாகும் என்றார்கள். அல்ல சொல்லுங்களேலுயா. ஆனால் உண்மைதான், அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் அவன் போகிறதுக்குள்ள பிரசவமானாலும் கொல்ல, ஆனாலும் அந்த காரியத்தை அவர் சொன்னால் இப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு, சரி இவங்க பார்வனுக்கு பயப்படலை, நமக்கு பயந்தாங்க என்று சொல்லி அடுத்த வசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி பலத்து போனார்கள். மருத்துவ தேவனுக்கு பயந்ததனால் அவருடைய குடும்பங்கள் தடைக்கும்படி செய்தார். இப்ப ஏன் அவங்க செய்யல? தேவனுக்கு பயந்ததினாலே. ஒரு அல்லேலூயா. தேவனுக்கு பயந்ததினாலே எபிரேய ஸ்திரீகளை கொலை செய்யாம அந்த மருத்துவர்கள் இருந்தாங்க. அதனால என்ன நடந்தது, அந்த ஜனங்கள் பெருகினார்கள், பலத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த தேவனுக்கு பயப்பட்ட அந்த மருத்துவச்சி குடும்பங்களை தேவன் தலைக்க செய்தார். அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், தேவன் அவளை பாதுகாத்தார் என்று சொல்லும். ஆபிரகாம் பயந்ததனால ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கை தேவன் பாதுகாத்ததை போல இங்க மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால இஸ்ரவேலுடைய சந்ததிகளை கர்த்தர் பாதுகாத்தார். மருத்துவச்சின் குடும்பங்களை தலைக்க செய்தார், அந்த குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆக தேவனுக்கு பயந்ததினாலே. அப்ப நீங்களும் நானும் யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். எல்லா காரியத்திலும் பயப்படும் போது நம்மை கொண்ட தேசத்தையும் நம்முடைய குடும்பங்களையும் தேவன் காப்பாற்ற வல்லவர். அல்லேலூயா. ஆக மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தாங்க, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தாங்க. இன்னொரு நாங்கள் யாத்திரையாகம புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம், யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம், சொல்கிறக்கூட வசனத்தை நான் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம், அதில் நம்ம 26ஆம் வசனம் முதல் 31ஆவது வசனம் வரையும் வாசிக்கணும். 26ஆவது வசனம் முதல் 31ஆவது வசனம் வரையும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நல்ல கவனிங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய அவருடைய இரதங்கள் மேலும்
அவருடைய குதிரை வீரர் மேலும் குதிரைகள் மேலும் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டு சமுத்திரம் என்றார். மேல நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது எகிப்தியர்கள் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் அவர்களை கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்து பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் கிடையாது. எதுவரையும் 10 வாதை நடந்தாலும் கர்த்தருக்குள்ள பயம் இல்லை, மோசே கண்டாலும் பயம் கிடையாது. ஆனா சிவந்த சமுத்திரத்தினுடைய அந்த அற்புதம் நடந்து கர்த்தர் அவர்களை சிவந்த சமுத்திர வழியாக கடக்க செய்து தங்களை பின்தொடர்ந்த எகிப்தரையும் பார்வோன் ரதங்களை குதிரைகளையும் ஈயத்தை போல கல்லை போல கண்களுக்கு முன்பாக நடு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போக செய்யும் போது இந்த ஜனங்கள் கர்த்தரை கண்டு அந்த காரியத்தை எல்லாம் கண்டு கர்த்தருக்கு பயந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யலை? பயப்படலை. இங்கே யாரை விசுவாசித்தார்கள்னா தேவனுக்கும் பயந்தார்கள், மோசேக்கும் பயந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது கனமான ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களுக்கும் பயந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல பார்க்குறார். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு இவங்க பயப்படுறாங்களா அல்லது கீழ்ப்படுகிறார்களா, தேவ சித்தம் செய்கிறார்களா, எனக்கு பயப்படுகிறார்களா, என்னுடைய காரியத்தை சரியாக செய்கிறார்கள் என்று ஆபிரகாமை பார்த்ததை போல, மருத்துவச்சிக்குள்ளாக அந்த தெய்வ பயத்தை பார்த்ததை போல, அற்புதங்களுக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்ததை போல நாம் பயத்தோடு இருக்கும்போது ஆபிரகாமின் மேலே சொன்ன அதே காரியம் நம்மை சொல்லி, நீங்கள் எனக்கு பயந்திருக்கிறீர்கள் என்று அல்லது நீ என் தாச நீ எனக்கு பயந்திருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களெல்லாம் கர்த்தர் இந்த உலகத்தில் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் லேவியராகமம் புத்தகத்தில் வாசிக்கும்போது 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லேவியராகமம் புத்தகமும் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 11வது வசனத்திலிருந்து 19, 11வது வசனம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும். ஆண்டு நல்லா சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ எப்படியெல்லாம் இருக்கணும் என்பதை தெளிவாக சொல்றார். நீங்கள் முதலாவது என்ன செய்யக்கூடாது? களவு செய்யக்கூடாது. சொல்லுங்களே. அல்லேலூயா. களவு என்பது இன்னொரு வகை என்ன? திருடக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களில் எந்த விதத்திலும் நம்ம என்ன செய்யக்கூடாதான்? நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கிற. கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பாங்களா? கர்த்தருக்கு பயப்படுகள் களவு செய்ய மாட்டார்கள், வஞ்சனை செய்ய மாட்டார்கள், ஒருவருக்கொருவராக பொய் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? தேவன் அவர்களை பார்க்கிறார் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளே இருப்பதினாலே அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், களவு செய்ய மாட்டார்கள்,
வஞ்சகம் பண்ண மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. அதுதான் அந்த வேதம் தெளிவு. அதுக்கு நிறைய நம்ம ஆவிக்குரிய அர்த்தம் சொல்லலாம். நம்ம அது இன்னொரு நாள் செய்தி வரும்போது நான் சொல்கிறேன். ஆக அதை களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவராய் நீங்கள் பொய் சொல்லாமல் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யானை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காமல் இருப்பீர்கள். நான் கர்த்தர். என் நாமத்தை வீணிலே வணங்காது இருப்பாயாங்கிறார். என் நாமத்தை நீ சொல்லி பொய் சொல்லிட்டு இருக்காத அப்படிம்பார். சரி சொல்லுவாங்கல்ல, கர்த்தர் மேலே சத்தியம் சொல்லுவாங்க, பைபிளை தொட்டு சத்தியம் சொல்லுவாங்க, அப்படி நாமத்தை சொல்லி சத்தியம் சொல்லுவாங்க, தவறை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சொல்கிறாரு, இருப்பீர்களாக பரிசுத்த கொலைச்சல் ஆக்காமல் இருப்பீர்களாக நான் கர்த்தர். பிறனை ஒடுக்காமல் கொள்ளையிடாமல் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாக தான். பைபிளின் படி இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு 90% அது நடக்குது. ஒரு வேலைக்கார வேலை செஞ்சால் சாயங்காலமே அந்த சம்பளம் கொடுத்துடணுமா. சிலர் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபாரினெல்லாம் பாருங்கள், 6 மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டேன், திரும்பி அனுப்பிடுவாங்க. ஆனால் உண்மையான சத்தியம் என்னன்னா, ஒரு வேலைக்காரருடைய கூலிக்காரருடைய கூலி சாயங்காலமே கொடுத்தோன்னா மறுநாள் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்கிறார். இவைகள்லாம் யாருன்னா கர்த்தருக்கு பயந்தவள் சொல்லுவாங்க. அதில் சொல்கிறார் பாருங்க, பிறனை ஒடுக்காமல். பிறன் யார்? இந்த எருசலேமுடைய தேவாலயத்திலிருந்து விட்டு ஒருவன் பின்வாங்கி எரிகோக்கு வரும்போது ஆசாரியன்னு வரான், லேவின்னு வரான். ஆனால் அவனை பிறனாக நினைத்து அவங்க பாட்டுக்கு கண்டு காணாமல் போனாங்க. அந்த பிறன் என்பது ஆண்டு சொல்கிறார், உன்னை நேசிப்பதை போல பிறனை என்ன செய்ய நீ நேசிங்கிறார். ஆக நம்ம பிறன் நம்ம என்ன செய்ய எல்லாரையும் நேசிக்கணும். நம்மை நேசிப்பதை போல அந்த பிறனை நேசிக்கணும். இயேசு நல்ல சமாரியனாக வந்து அவனை நேசித்து அன்பு பாராட்டி சத்திரத்தில் அவனை சேர்த்ததை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே சொல்கிறாரு, ஒடுக்காமலும் என்று சொல்கிறார். யார் என்ன செய்யுது ஒடுக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்களே, அப்படி ஒடுக்காமலும் கொள்ளையிடாமல் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. செவிட காது கேளாத நிந்திக்க கூடாத, நிந்தியாமல் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்காம போற வழியில குருடனுக்கு இடைஞ்சலாக இல்லாம தேவனுக்கு பயந்திருப்பாயாக. அதான் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் என்று சொல்றார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வரும்போது மேலே சொல்லப்பட்ட எதையும் செய்ய மாட்டாங்க. அவள் கர்த்தருக்கு பயந்ததுனால ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவாக தான் இருப்பாங்க. செவிடனுக்கு ஆதரவாக இருப்பாங்க, குருடனுக்கு ஆதரவாக இருப்பாங்க, பிறன் மேலே அன்பு உள்ளவளாக இருப்பாங்க. பொய் சொன்னாலும் நீங்கள் பொய் சொல்லக்கூடாதும்பாங்க, களவு செய்தாலும் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யக்கூடாதும்பாங்க, கர்த்தருடைய பேரை ஆணையிட்ட நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, பரிசுத்தல கொலைச்சல் ஏன் பண்ணுறீங்க என்று சொல்லக்கூடியவளாக இருப்பவர்கள் தான் தேவனுக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்களே லூயா. தேவனுக்கு பயப்படாதவர்கள் தான் அப்படி செய்வாங்க, தவிர தேவனுக்கு பயப்பட செய்ய மாட்டாங்க. தேவனுக்கு நீ பயந்திருப்பாயாக நான் கர்த்தர். அடுத்த வசனம், நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். நாம ஏதோ ஒரு பிரச்சனை, நியாயம் தீர்க்கக்கூடிய பிரச்சனை, அந்த நாயக்கு தீர்க்கிற பிரச்சனையில அநியாயம் செய்யாதே, நியாயமான முடிவீடு, நீதியான முடிவீடு, முகதாட்சணை பண்ணாதே, கஞ்சாடையா இருக்காதே. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளை, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஊழியக்காரன், அவர் எப்படி செய்யணும்னா உண்மையான நியாய விசாரிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். அநியாயத்தை நம்ம பார்க்க கூடாது. அடுத்தது, சிறியவனுக்கு முகதாட்சணியம் சிறியவனை முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாய் பிறனுக்கு நியாய தீர்ப்பாயாக.
சிறுமையானவனே பாவம் பரிதாபமாக இருக்க, அவனுக்கு ஏதாவது நம்ம ஆதரவு செய்வோம் அப்படின்ட்டு நீ செய்யாம, சிறுமையானவனும் தவறு செய்தால் அவனுக்கு நீ செய்யணும். அல்லது வளர்ந்தவனமும் ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் அந்த முகத்துக்கு நீ அஞ்சாமல் நீதியாய் பிறனுக்கு நியாய தீர்ப்பாயாக. இது யாரு? தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் அதை செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த பயங்களெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம சில நேரங்களில் அப்படியே கஞ்சாடியாக இருப்போம், அப்படியே சில நேரங்களில் ஆதரவாக இருந்துருவோம். தப்பு செய்தாலும் நியாயமான காரியத்தை அநியாயமாய் சொல்லிடுவோம், அநியாயத்தை நீதி என்று சொல்லிவிடுவோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது என்பதற்கு தான் கர்த்தர் அங்கே சொல்றாரு. அடுத்தது, ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்தப்பழி உட்பட வேண்டாம். அங்கும் எங்கும் கோல் செல்கிற எல்லா குடும்பத்திலையும் இருக்கு, சபைகளில் இருக்கு, ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் இருக்கு கோல் சொல்கிற கல். அப்போ அங்கும் இங்கும் கோல் சொல்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கவே இருக்காது. ஒரு அல்லேலூயா. ஒருத்தர் தவறு செஞ்சால் நேரடியாக போய் கேட்டு தவறு கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ஒழுங்கு இல்லையே, நீங்கள் சரியாகுங்க, அப்படி பேச தவறு கிடையாது. ஆனால் அதை நம்ம மற்றவிடத்தில் அதை குறையாய் கோல் சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் தவறு. அதான் சொல்கிறார், நீ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனம் அப்படி இருக்க மாட்டாங்க. திரியாயாக சிலர் பார்த்தீங்களா அப்படியே திரிவாங்க இல்லையா, அப்படியே திரிவாக பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர். அல்லேலூயா. அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு தலையிட்டு அவன் நிமித்தமாக உனக்கு இரத்தப்பழி வராதபடி நீ உன்னுடைய வாழ்க்கை நீ பார்த்து நீ தேவனுக்கு நீ பயந்துரு. அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றாரு? உன் சகோதரனை உன் சகோதரன் உள்ளத்திலே பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமத்தாதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமல். அப்ப என்ன சொல்றாரு அங்கே? உன் சகோதரனை உன் உள்ளத்துல பகையாக, உள்ளத்துல கூட பச்சிருக்கூடாது. தெய்வ பயம் உள்ளவிடத்துல உள்ளத்துல கூட யாதொரு மேல கசப்போ பகையோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஆபிரகாமை பார்த்ததை போல பார்க்கிறார். அதே சமயத்தில் பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிலே அன்பு கூறுவதை போல பிறனும் அன்பு கூறுவாக நான் கர்த்தர் என்று அங்கே சொல்லி முடிக்கிறார். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு இந்த சுபாவம் இருக்காது. ஆபிரகாமை பார்த்ததை போல தேவன் நம்மையும் பார்க்கிறார், இப்பவும் பார்க்கிறார். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேனோ, அமர்ந்திருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா, கேட்கிற யாவரும் கர்த்தருக்கு பயப்படுகிறா என்று அவர் நம்மை உத்து நம்முடைய போகிற வழியெல்லாம், ஆபிரகாமுடைய போகிற வழியெல்லாம் செய்களை எல்லாம் பார்த்த கர்த்தர் நம்மிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கை கொடுத்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்ததுனால தான் அவன் பாவம் செய்யலை. பார்வோனுடைய மனைவினுடைய காரியங்கள் இசைந்த வந்த போதும் அவர் வார்த்தை சொல்ல பாருங்க, நான் தேவனுக்கு முன்பாக இந்த பாவம் செய்வது எப்படி? ஒரு அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு நாம் பயந்தோம் என்றால் பாவ ஜீவியம் செய்யாமல் நம்மால் வாழ முடியும். இப்போ பாவம் ஏன் செய்கிறாங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்காது. இப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற சுபாவம் நமக்கு இருந்தால் அதை நம்மை கண்டித்து உணர்த்து, ஐயோ நம்ம பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். பாவம் செய்யக்கூடிய சிந்தனைகள் ஒருவேளை உண்டானாலும், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஒருவேளை உண்டானாலும், பாவக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டானாலும், நம்மை தேடி வருகிற சில பாவங்கள் நம்மை தேடி வந்தாலும் இந்த தெய்வ பயம் நமக்குள் இருக்கும்போது யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை போல நீங்களும் நானும் நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
யாருக்குமே பாவ சிந்தனை வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. யாருக்குமே இச்சை வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லா காரியம் உலகத்தில் இருக்கும். எல்லா மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதில் வந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற பயம் நமக்கு இருந்தால் யோசேப்பு போல நம்ம பரிசுத்தமாக நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். யோசேப்பை கர்த்தர் உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சங்கீதத்தில் ஏராளமான வசனம் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம ஆசீர்வாதம் எங்கே? பயந்தால் கர்த்தர் ஆசை தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு நாட்கள் பெருகுன்னு பைபிள் இருக்குது. யாரெல்லாம் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமோ ஆயுசு நாட்கள் பெருகுமா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமா. ஒரு அலைச்சுங்களே. அல்லேலூயா. என்ன ஞானம்? எதுக்கு நமக்கு ஞானம் தேவை? சபை நடத்துவதற்கு எங்கள் ஞானம் தேவை. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் தேவை. பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்தும் ஞானம் தேவை. ஒரு தொழில் செய்வதற்கு ஞானம் தேவை. இந்த ஞானம்தான் இயேசு. இந்த ஞானத்தினால தான் வீடானாலும் சபையானாலும் குடும்பமானாலும் செய்கிற வேலையானாலும் அந்த ஞானத்தினால தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பங்கிறார். ஆக கர்த்தருக்கு பயப்பட தேவ பிள்ளைகள் மேலே விசேஷத்த ஞானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவருக்கு பயப்படணும். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறவனுக்கு யார் ஞானத்தை கொடுத்தார்? பெசேலுக்கு யார் ஞானம்னா கர்த்தர் தான் ஞானத்தை கொடுத்தார். ஆக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டக்கூடிய சகல ஞானம். சாலமனுக்கு என்ன ஞானம்? தேவ ஆலயத்தை கட்டக்கூடிய அது தேசத்தை நடத்தக்கூடிய சகல ஞானத்தை கொடுத்ததை போல நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஞானமாய் செயல்படுவதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஜனங்களுக்கு தேவன் அந்த ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் அந்த இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசித்து நாம் முடிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4வது வசனம் வரையும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு புறப்பட்டு போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய். எல்லா வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள யாருமே கிடையாது. ஆபிரகாமுக்குள்ளே தான் நம்மளும் விசுவாசமாக இருக்கத்தான் ஆபிரகாமுக்குள்ளே நம்ம ஆசீர்வதிக்கப்படும். ஆனாலும் அத்தனை காரியம் இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வாதங்கள் பூமியிலே தாங்கக்கூடியாமல் இருந்தாலும் தேவனுக்கு பயம். சிலர் ஏன் பயப்படல தெரியுங்களா? தங்களுக்குள் இருக்கிற பண செல்வாக்கு, ஆஸ்திகள் செல்வாக்கு, இதனால தான் கர்த்தருக்கு பயப்படாத சிலர் இருப்பாங்க. ஆனால் எந்த உயர்வாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்தாலும் 10 தலைமுறைக்கு தேவன் ஐஸ்வர்யம் தந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற சுபாவம் என்றைக்குமே நம்மோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. தந்ததெல்லாம் அவர் தான். ஆபிரகாம் அத்தனை கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே தான் சொல்கிறாரு, இப்பொழுது எனக்கு நீ பயந்திருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நமக்கு சொல்வாரான்னா, கடைசி நாள் வரையும் மூச்சு உள்ள வரையும் நாம் தேவனுக்கு மாத்திரம் பயந்து ஜீவித்தால், ஆபிரகாமை உயர்த்தின தேவன், மருத்துவச்சிகளை ஆசீர்வதித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன், இப்படி நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா கண்களை மூடினவளாக, ஆண்டவரே இன்றிலிருந்து எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது
ஊழி செய்கிற எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் நம்மை பார்த்து, நீ இப்பொழுதும் நீ ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருடங்கள் ஆனாலும், நீ ஊழியம் செய்து எத்தனையோ வருடங்கள் ஆனாலும், இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறாய் என்று சொல்லத்தக்க சத்தத்தை கேட்கும்படியாக ஆண்டு சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கணும். ஒருவேளை பல காரியங்களுக்காக நாம் பயமில்லாமல் போனாலும், பயமில்லாத ஜீவியங்கள் செய்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தாலும், இன்றைக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிற இடங்களிலே, ஆண்டவரே நான் இனி உமக்கு மாத்திரம் பயந்து என் ஆவிக்குரிய ஜீவியத்தை வாழ என அர்ப்பணிக்கிறேன். நான் மாத்திரமல்ல ஆண்டவரே, என்னுடைய குடும்ப பிள்ளைகள் சேர்ந்து நாங்கள் கொடுக்கப்படுகிற சபைகளிலே அவர்கள் மோசையும் விசுவாசித்தார்கள், உண்மை விசுவாசித்ததை போல உமக்கும் நடத்துமிக்காரர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே ஒரு மிருகத்தை கண்ட பயம் அல்ல, ஒரு தெய்வ பக்தியான பயத்தோடு நாங்கள் இருக்க, அந்த பயத்தை நீங்கள் எங்களிடத்தில் பார்க்க ஆண்டவரே எங்களுக்கும் அந்த வார்த்தையை சொல்லி அந்த மருத்துவ வச்சு குடும்பங்களையும் ஆபிரகாமையும் கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரையும் ஆசீர்வதித்தை போல எங்களையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே என்று நன்றி சொல்லி எல்லா கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரன் சோதரன் அப்படியே நீ செய்வதற்காக நான் ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள், ஆண்டவரே இன்னும் மனுஷனுக்கு பயப்படாமல், உலகத்துக்கு பயப்படாமல், வியாதி கண்டு பயப்படாமல், மரண இருளில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று தாவீது சொன்னதை போல எதற்கு பயப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து ஜீவிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனுடைய பாதுகாப்பு இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை ஆசீர்வதிப்பீராக.